உண்மையிலேயே அவருக்கு சூடு சொரணை எல்லாம் இருந்துச்சுன்னா சிபிஐ விசாரணைக்கு கூடிய இந்த சூழ்நிலையில தானும் தான் பதவியில் ராஜினாமா செய்து போறதுதான் அவருக்கு அழகு. அனைவருக்கும் வணக்கம். சூடு சொரணை இருந்தால் அவரே பதவி விலகிக் கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கும் போது விழுந்து விழுந்து சிரிக்கும் பொன்முடி வைரலான வீடியோ. எப்ப சந்தேகத்துக்கு இடம் வந்துருச்சோ அப்பவே அந்த பொறுப்புல இருக்கிறது அவங்க தகுதியற்றவர்கள். பொறுப்புல இருந்து விலகி கொள்வதுதான் சால சிறந்தது. உண்மையிலேயே அவருக்கு சூடு சொரணை எல்லாம் இருந்துச்சுன்னா சிபிஐ விசாரணைக்கு கூடிய இந்த சூழ்நிலையில தானும் தான் பதவியில் ராஜினாமா செய்து போறதுதான் அவருக்கு அழகு. மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் குற்றவாளி என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பளித்தார். அப்போது வருமானத்துக்கு அதிகமாக 64.09 பொன்முடி சொத்து குவித்திருப்பது உறுதியாகி இருக்கிறது. இந்த வழக்கில் பொன்முடி குற்றவாளி. பொன்முடி அவரது மனைவி உள்ளிட்டோருக்கான தண்டனை விவரங்கள் டிசம்பர் 21 நாளை அறிவிக்கப்படும். இன்றைய தினம் இருவரும் ஆஜராக நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார். இந்த பரதேசி பயலுங்க ஓய்வூதியம் கொடுக்க காசு கிடையாது, ஆனாலும் வெற்று அறிக்கையா இலவசம். ஓசி அவங்க அப்பன் பரம்பரை சொத்தை வச்சுட்டு பஸ் வாங்கி ஓட்டின மாதிரி. ஏய், பஸ்ஸை என் காசுல தான் வாங்கியிருக்கு. பரதேசி பஸ்ஸை என் காசுல தான் வாங்கியிருக்கு. எங்க ஆத்தா அதுல ஓசியா போறான்ற இல்லையா, அவகாசம்டா பரதேசி. உங்களெல்லாம் என்ன செய்யணும்னு தெரியாம வெறியா இருக்கு. கோவப்படுற சீமான். உங்களெல்லாம் பார்த்து கோவப்படலாம். உண்மையில மனுஷன் தானே நான்.